நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவள்ளூரில் மண் ஏற்றி வந்த லாரி ஒன்று பழுதடைந்த சாலையில் நின்றதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதித்து வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தின் தலைநகரான திருவள்ளூர் எல்லைக்குட்பட்ட சாலையில் தினந்தோறும் 50,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போதிய போக்குவரத்து சிக்னல்கள் இல்லாததால் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திருப்பாச்சூர் ஏரியில் இருந்து சவுடு மண் அள்ளுவதற்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தனி நபருக்கு அனுமதி அளித்திருந்த நிலையில் அங்கிருந்து அதிக அளவில் சவுடு மண் கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. மேலும் குவாரியில் இருந்து மண் எடுத்து வரும் லாரிகள் போக்குவரத்து விதிகளை மீறி அதிக அளவில் பாரம் ஏற்றி வருவதாலும் லாரியை தார்பாலின் வைத்து மூடாமல் வருவதாலும் லாரிக்கு பின்னால் வரும் வாகனங்களின் மீது மண் கட்டிகள் விழுவதும் சவுடு மண் பறந்து இருசக்கர வாகன ஓட்டிகளின் மற்றும் பொதுமக்களின் கண்களின் பட்டு விபத்து ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து குவாரி பகுதியிலிருந்து இன்று அதிக பாரம் ஏற்றி கொண்டு வந்த லாரி திருவள்ளூர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென பழுதாகி நின்றதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் வாகனத்தை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு போக்குவரத்து காவலர்கள் முயன்றும் அதிக பாரத்துடன் லாரி பழுதானதால் அப்புறப்படுத்த முடியாமல் கடுமையான தவித்து வந்தனர். எனவே மண் குவாரியில் இருந்து அதிக பாரத்துடன் லாரி மட்டத்திற்கு மேலே மண்ணை ஏற்றி வரும் லாரிகளை வட்டார போக்குவரத்து அலுவலர் கண்டுகொள்ளாமல் அபராதம் விதிக்காமல் இதுபோன்று தேசிய நெடுஞ்சாலையில் அனுமதிப்பதை கைவிட்டுவிட்டு உடனடியாக லாரிகளுக்கு அபராதம் விதித்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவதை மாவட்ட ஆட்சியர் கண்காணித்து அந்த குவாரியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.